எப்பவும் பார்ட்டிக்கு போனால் அங்கே போனால் ஏதாவது குடும்பம் ட்ரிங்க் கேட்குறோம். அதில் எனக்கு கோலிவுட்டில் நிறைய கெட்ட பேர் இருக்கிறதுக்கு காரணம் என்னோட ஸ்டபர்னஸ் அண்ட் அந்த ஸ்டபர்னஸ்க்கு முழு முதற் காரணம் வின்சென்ட் செல்வா அண்ட் அவர் கொடுத்த ஃப்ரீடம் தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்னாடி எடுத்து வச்சிருக்கிறார் மிஸ்கின். இந்த கம்ப்ளைண்ட்டை மட்டும் முன்வைக்காம அது கூட ஒரு குறுங்கதையும் சொல்லியிருக்கிறார் மிஸ்கின். அது என்னன்னா, இந்த யூத் அப்படின்ற படம் இருக்கு இல்லையா, நம்ம இளைய தளபதி விஜய் நடிச்சு சூப்பர் ஹிட் ஆச்சு அந்த படம். அந்த படத்தில் வந்து நான் டேரக்டர் வின்சென்ட் செல்வா கிட்ட தான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த படத்தில் ஆள் தோட்ட பூபதி அப்படின்ற பாட்டு இருக்கு இல்லையா, சிம்ரன் வருவாங்களே, அந்த பாட்டு வந்து கவிஞர் வாலி தான் எழுதினார் ஃபஸ்ட்டு. அவருக்கு 1 lakh rupees காசு இல்லாமல் கொடுத்துட்டாங்க ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து. இருந்தாலும் நான் போய் எங்கள் டேரக்டர்கிட்ட கேட்டேன், சார் கபிலன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர், ஒரு கவிஞர், என் ஃப்ரெண்டு தான், நல்லா எழுதுவார், அவரோட பாட்டை யூஸ் பண்ணிக்கலாமே, ஆள் தோட்ட பூபதி அப்படின்னு ஒரு டேர்ம் வச்சிருக்காரு, அது ரொம்ப கேட்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் அந்த நேரத்தில் அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்றது தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நான் ஒரு ஃப்ராடு வேலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மிஸ்கின். அந்த ஃப்ராடு வேலை என்னன்னா, சங்கர் மகாதேவன் தான் அந்த பாட்டை பாடியிருப்பாரு, மணி சர்மா தான் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. 2 பேருக்குமே தமிழ் தெரியாது. அண்ட் சங்கர் மகாதேவனுக்கு வந்து நான் தான் அந்த லிரிக்ஸை வந்து இங்கிலீஷில் எழுதணும். அந்த நேரத்தில் எனக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்ன பண்ணலாம், ஃப்ரெண்டு பாட்டா வாலி பாட்டா, ஃப்ரெண்டு பாட்டா வாலி பாட்டா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. உடனே என்ன பண்ணிட்டேன்னா, வாலி எழுதின பேப்பரை அலேக்கா அப்படி தூக்கி வச்சுட்டு கபிலன் எழுதின பேப்பரை இப்படி வச்சுக்கிட்டேன். அதுதான் ஆள் தோட்ட பூபதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால கம்போஸ் பண்ண பாட்டு பார்த்தீங்கன்னா ஆள் தோட்ட பூபதி ரிட்டன் பை கபிலன் தான். அந்த ஸ்டபர்னஸை பார்த்துட்டு வின்சென்ட் செல்வா வந்து அப்புறமா அந்த பாட்டு கேட்ட பிறகு நல்லா தான் இருக்குது இந்த பாட்டு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ அந்த ஸ்டபர்னஸ், அவர் கொடுத்த ஃப்ரீடம்னால வந்த ஸ்டபர்னஸ் தான் இப்போது நான் டேரக்டர் ஆக்கிறதுக்கு ஒரு முழு முதற் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மிஸ்கின்.